நான் சொல்கிறது கூட கேவலமாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், கேவலமாக தான் இருக்குது. என்ன நடக்குது சொல்லுங்கள், நல்லது சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க. எது நல்லது நடந்துருக்கு சொல்லுங்கள். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். பணக்காரன் தான் எங்கே இருக்கான். ஒரு மாற்றமும் கிடையாது. வேஸ்ட்டு சொல்கிற மாதிரிலாம் திமுக சொல்கிற மாதிரி வேஸ்ட் ஒன்றும் இல்லை. அதை நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். எது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எது என்ன நிறைவேற்றுறாங்க டிஎம்கே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதி என்ன பண்ணுறாங்க? எந்த இதுவுமே பண்ணலையே. ஜனத்துகளுக்கு என்ன அன்றைக்கி வாக்கு கொடுத்தாங்க? ஒரு வீடு தவறாமல் முதியோர்கள் வீட்டுக்கு 1000 ரூபாய் தரப்படுனாங்க. சரின்னு எல்லாம் ஓட்டை போட்டாங்க. போட்டு முடிச்சுதான் ஓட்டில் நீங்கள் என்ன கேட்டீங்க? ஒரு சொந்த வீடுக்குதா, வீட்டு வருமானம் வருதா, என்ன இருக்குது ஏதுக்குதுன்னு கேள்வி கேட்டு அவங்களுக்குலாம் இல்லை, இவங்களுக்கு தான் இருக்குதுன்னு அன்றைக்கி சொன்னீங்க. இன்றைக்கி என்ன வருது? நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஊர்பட்ட வரி ஏற்றிட்டாங்க. வாடகை எங்கள் வீடு பார்க்க போனால் என்ன ஆச்சு? 10,000 வீடு 20,000 அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்றுமே சரி கிடையாதுங்க. கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, தண்ணி வரி ஏற்றிட்டாங்க. இது உங்களுக்கே தெரியும்ல. இப்போ பஸ்ஸில் போனால் தண்ணி மழை பெய்து உள்ளே வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது உண்மையாக பொய்யா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பொழப்பே போச்சு. எல்லாரும் பொழப்பும் போச்சு. பூக்கடை பொழப்பு போச்சு. நெய் விளக்கு விற்கிற பொழப்பு போச்சு. எல்லாம் போச்சு. எலெக்ஷன் கேட்க வந்தார்ல, அப்போதான் பார்த்தா பார்க்கவே இல்லை. அவருக்கு எல்லாம் இந்த குட்டு எல்லாம் இந்த சாக்கடை அதெல்லாம் மொத்தமாக எல்லாம் நல்லா தான் பார்க்குறேன். பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஏரியா பக்கம் அது தலைகாட்டில் ஒன்றும் நல்லது செய்யலை. யார் வந்தாலும் சரி நல்லது செய்யலை. இங்கே நிறைய அந்த ஸ்மோக்கு ஒயின் ஷாப்புங்க இருக்குது. இங்கே நிறைய அந்த கஞ்சாலாம் நிறைய பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போகும்போதே நிறைய பார்க்குறோம். அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக இதில் தான் பார்த்தேன். ஓட்டு போட கேட்க வந்தாங்களே ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் பார்த்தேன். அதோட நான் பார்க்கல. எலெக்ஷன் வரும்போது பார்த்தேன். அது நல்லபடியாக செஞ்சு தராங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் நான் பார்க்கல. தெரு நீங்கள் வர சொல்ல பார்த்துருப்பீங்க. குண்டும் குழியுமா இருந்திருக்கும். காவா தண்ணி போயிட்டுருக்கு. அவர் இந்த தொகுதியில் வரதே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏடிஎம் எம்எல்ஏ தான் ஃபுல்லாக இங்கே இருந்து வேலை செய்கிறாரு. இவர் அந்த என்னைக்கு ஜெயிச்சாரோ பிரச்சாரத்துக்கு வந்தார் பாருங்க, அதோட சரி இன்னும் இது வரைக்கும் வரல. அவங்க அசால்ட்டு அவங்க வேலையை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஏழைங்களுக்கு செய்ய மாட்டாங்க.